Hey hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெக்னன்சி கிட் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து 1000 ரூபாய் அவங்களுக்கு தரவானா வரவழில் போலீஸ்லாம் மாட்டிக்கணும் அவங்களுக்கு கொடுத்தது. ஓகேவா? இதை கட் பண்ணிட்டு சொன்னோம் நாங்கள் பக்கத்தில் தான் போயிட்டு வரோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னோம். ஆனால் அப்பயும் அவர் கேட்காம ஃபைன் போட்டாரு. ஒன்றுமே இல்லை, பக்கத்து தெரு தான். அது போனதுக்கு ஃபைன். இந்த கிட்டு மட்டும் தான் வாங்க போனோம், வேறு எங்கேயுமே போகல, அதுக்கே ஃபைன் போட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், ஆனால் எங்கள் தெருவிலேயே போலீஸ் நிற்கிறாங்க, மெயின் ரோடு கூட கிடையாது. அது வந்து போட்டாங்க. இந்த கார்டு வந்து கவர்மெண்ட்டில் நாங்கள் போட்டது 3 மாதத்துக்குள்ளே போடணும் சொன்னாங்க. நாங்கள் 3ஆவது மாதம் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இந்த கார்டை போட்டுட்டோம். கார்டு போட்டுனா வந்து RCH ஐடி நம்பர்னு ஒன்று தருவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இருந்தால் மட்டும்தான் பேபியோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா போய் இந்த கார்டை போட்டுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடி தான் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நாங்களும் போய் போட்டோம். இந்த கிட்டெலாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் தருவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 5ஆம் மாதம் ஸ்டார்டிங்கில் போய் கேட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் வரல கவர்மெண்ட்லேருந்து, அப்படி வந்தாங்கன்னா கால் பண்ணி சொல்வோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கி அந்த அக்கா நேற்று அந்த அக்கா வந்து உங்களுக்கு கால் பண்ணி, அதுக்கு அக்கா இல்லை சிஸ்டர் கால் பண்ணி உங்களுக்கு சொன்னாங்க. இல்லைடா, அந்த சிஸ்டர் இல்லை, நர்ஸு சிஸ்டர் அவங்க தான் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 1 மணிக்கெலாம் நீங்கள் வந்துருங்க ஹாஸ்பிட்டலுக்கு, குன்றத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போயிட்டு இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதில் என்னென்ன இருக்குது நாங்கள் பார்க்கல, இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். தரம் தான் உள்ள வந்து ப்ரோபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதர் ஹார்லிக்ஸ் கிடையாது, இது ஒரு புரோட்டீன் பவுடர் ஒன்று இருக்கு. புரோட்டீன் பவுடர் பாதி டப்பா தான் லாக்ல இருக்கு, ஆனா இவ்வளவு தான் இருக்கு. டப்பா பெருசா இருக்கு, ஆனா உள்ள இருக்க குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பாருங்க, அடுத்து வந்து அதே 2 கொடுத்துருக்காங்க இல்லப்பா? ஆமா, அந்த மாதிரி 2. அதுக்கடுத்து வந்து லைன் டேட்ஸ், அது 2 கொடுத்துருக்காங்க. லைன் டேட்ஸ் 2. இது என்ன கொட்டை இருக்கு? சாரி, டிசி டேட்ஸ், அதாவது கொட்டை எடுத்தது. நான் டெசர்ட்னு படிச்சிட்டேன். டிசி எடுத்தது 2 டப்பா. அடுத்து வந்து நெய், ஆவிங்க நெய் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இது? எக்ஸ்பைரி டேட் பாரு. இருக்கு, 6 மாதம் இருக்கு. அதாவது போன மாதம் பேக் பண்ணியிருக்காங்க. 6 மாதம் இருக்கு. கீ தெரியுதா? இப்போதான் தெரியும், அடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கலக்கி குடிக்கிறதுக்கு ஒரு குட்டியாக கப்பு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பு குட்டி, ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம எப்படியும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம், வச்சுக்கலாம், சும்மா வீட்டில் வச்சுக்க வேண்டியதான். விட்டமின் சிரப் கொடுத்துருக்காங்க. இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 டப்பா கொடுத்துருக்காங்க, டானிக் மட்டுமே. எதுக்கு இந்த டேப்லெட்? பார்த்துட்டு வர போகிறேன். இந்த டேப்லெட் மட்டும் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து டவல் கொடுத்துருக்காங்க. டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இருக்குல்ல, அது யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இவ்வளோ தான் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு மாதம் கொடுப்பாங்க. ஆனால் அது எப்போ தருவாங்க நாங்கள் கேட்கல. அதெல்லாம் 3000 போட்டுருக்காங்க. 5ஆம் மாதத்துக்கு 3000 போடுவாங்க. அது வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 5th மந்த்தில் வந்து கவர்மெண்ட்லேருந்து காசு போடுவாங்க. அது நீங்கள் அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ வருதுன்னு. அப்படி உங்களுக்கு வரல 5ஆம் மாதத்துக்குள்ளே அப்படின்னா நீங்கள், ஆமாம், நீங்கள் யார்கிட்ட போய் பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களே டீட்டெயில் சொல்லிடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் மாட்டாங்க. பேங்க்கில் வந்து நீங்கள் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ ப்ரொசீஜர்லாம் மாறிடுச்சா? ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது எல்லாமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் பேங்க்லாம் அலோவ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் மட்டும்தான் காசு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த அக்கா எல்லா டீட்டெயிலும் சொன்னதால் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை கொடுத்தோம். 5th மந்த் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுலப்பா, 5th மந்த் முடிஞ்சு எங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு கரெக்டாக. செக்கப்லாம் நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் பார்க்குறோம், கவர்மெண்ட்டில் நாங்கள் பார்க்கணும்னு நினச்சோம், ஸ்டார்டிங்கில் நினச்சோம். ஆனால் இப்போதைக்கு செக்கப் வரைக்கும் ப்ரைவேட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மெயினாக இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3rd மந்த்து 5th மந்த்து நான் 2 இன்ஜெக்ஷனுமே வந்து கவர்மெண்ட்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுக்கு நம்ம ப்ரைவேட் போகணும், கவர்மெண்ட்லேயே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். பட் ஸ்கேனு எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே நான் இப்போதைக்கு ப்ரைவேட்டில் தான் பார்த்துட்ருக்கேன்.
எல்லாத்தையுமே ஞாபகமாக வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிட்டு வரலனாலும் நீங்கள் நேரடியாக போய் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. எப்போ வருதோ கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குல்லப்பா. டேட்ஸ் இருக்குது, கீலாம் இருக்குது, ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்றதுக்கான அனைத்துமே வந்து கவர்மெண்ட்டே பண்ணுது. நல்லதாக தான் இருக்குது, எல்லாமே நல்ல விஷயமா கவர்மெண்ட்டுக்கு நன்றி, தமிழக அரசுக்கு நன்றி. எதுக்குடா இதெல்லாம்? இல்லை சீரியஸாக கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம். அது காசுலாம் வேறு தராங்க. காசுலாம் தராங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க காசுலாம் தராங்க. இது வந்து ஒரு நார்மலான இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்ரு. கவர்மெண்ட்டை ப்ரைஸ் பண்ணுன்றதுனால சொல்ல உண்மையிலேயே வந்து இந்த டைமுக்கு கரெக்டாக கொடுக்குறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதை வாங்க முடியாதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டு அதெல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி வேறு லெவலில் இருக்கு. சீரியஸாக ஆமாம், இப்போலாம் குறைய சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ போடுறோம். பாய்.